கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காமிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு நான் காமிப்பேன் என்று சொல்கிறார். அப்போது அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய வீடு எப்படி இருக்கோ அப்படி சொல்லி அவன் ஆழமாய் தோண்டி கற்பாறை மேலே அஸ்திபாரம் போட்டு என்று சொல்லி பார்க்கிறோம் கீழே. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்று சொல்லி அதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய குடும்பம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் வந்தாலும் அவன் சோர்ந்து போகாதபடிக்கு, அசைக்கப்படாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் அவன் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னிடத்திலே வரணும். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்ட வார்த்தையின்படியே நடக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய குடும்பம் ஒருபோதும் அசைக்கப்படாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது கண்மேலே மேலே போடப்பட்ட அஸ்திவாரம் உள்ள வீடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நீரோட்டம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் வீட்டின் மேலே மோதுவதைப் போல உங்கள் வாழ்க்கையிலே மோதினாலும் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படாது. உங்கள் குடும்பம் ஒருபோதும் அசைக்கப்படாது. காரணம் என்ன? உங்களுடைய வீடு, உங்கள் வாழ்க்கை கண்மலை மேலே போடப்பட்ட அஸ்திபாரம். இந்த கண்மலை மேலே போடப்பட்ட அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படியே செய்ய வேண்டும். அது மகிமை உண்டாவதாக. நிச்சயமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கை அசைக்கப்படாதபடி, குடும்பம் அசைக்கப்படாதபடி, ஊழியம் அசைக்கப்படாதபடி இருப்பதற்கு ஒரே வழி இயேசுவினிடத்தில் வருவதும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதும் அதன்படியே நடப்பதும். இதுதான் காரியம். இந்த 3 காரியம் ஒரு மனுஷனிடத்தில் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய ஊழியம் ஒருபோதும் அசைக்கப்படாது. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எதிர்ப்புகள் வரும், ஆனால் ஒருபோதும் அசைக்கப்படாமல் போய்விடும். காரணம் என்ன? அந்த அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய ஊழியம் அது உறுதியாக இருக்கும். கண்மேலே மேலே போடப்பட்ட அஸ்திவாரத்தை போல இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்வார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவர், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.